இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ரிங் லைட் எஃபெக்ட்டில் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Snapseed அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியோ. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு Snapseed அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்கும், அந்த இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆட் பண்ணுற இந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு சென்டர் உள்ள ஸ்டைல் அப்படின்ற ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு லைட்டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த இமேஜ் பார்த்து லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு உள்ள அந்த இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுமோ உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரிங்குக்குள்ளே செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீட்டாக செட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தேர்டு உள்ள ஒப்பாசிட்டி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசருக்கு கீழே உள்ள சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி ஸோ அந்த இமேஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிற மாதிரி ஸோ பேக்ரவுண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்பவும் அந்த டபுள் எக்ஸ்போசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஃபஸ்ட்டு உள்ள இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற இந்த ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டரில் உள்ள ஸ்டைல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைட்டன் அப்படின்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணிகிட்டே போய்ட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவைன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பக்காவாக செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் எக்ஸ்போசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ லாஸ்ட்டாக ஒரு க்ளோ இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டைலை கிளிக் பண்ணி லைட்டன் அப்படின்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் உள்ள ஒப்பாசிட்டி ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 35 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸோ 15 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டியூன் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -5ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா 7ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கைஸ் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 9ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -5ல் வந்து செட் -5, 6 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பக்காவாக செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவு நல்லா வருது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.